நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள விரும்பினால் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்யணுமா. ஒரு நாள் செஞ்சிட்டாலே அவ்வளவுதான், பெரிய விஷயம். அது ஒரு பெரிய சாதனை. 4 சோத்து போட்டு கட்டின்னு போய் கொடுத்துட்டு வந்துட்டான்னா வருஷம் பூரா அதை தான் பேசிட்டு இருக்கிறேன். சொல்றான், சோர்ந்து போகாமல் என்ன செய்யணுமா? நற்கிரியைகளை செய். 2 கொரிந்தியர் 9:8 சொல்லுகிறது, சகலவித நற்காரியங்களிலும் பெருகுகிறவர்களாக இருக்கணுமா. ஒரு நாளை பார்க்கலாம், அடுத்த நாள் அந்த நல்ல செய்கிற காரியங்கள், நல்ல செய்கைகள் என்ன செய்யணுமா? நம்முடைய வாழ்விலே கூடிக்கொண்டே இருக்கணும், அதிகமாகணும். நாளுக்கு நாள் நன்மை செய்கிறதுல என்ன செய்யணுமா? பெருக வேண்டும். எபேசியர் 2:10 வாசியுங்கள். பாருங்க, அங்கே பவுல் சொல்லுகிற போது சொல்லுகிறார், ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, தேவனுக்குள்ள நாம சிருஷ்டிக்கப்பட்டதனுடைய நோக்கமே என்னன்னு சொன்னா நல்லது செய்யணும்ன்றதுக்காக தான். நற்கிரியை செய்ய கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். இதிலே நாம் நடக்கும்படி அவர் என்ன செய்தாரா? அவைகளை முன்னதாக ஆயத்தப்படுத்தினார். ஏசாமியை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் உயிரோடு கூட வாழ்ந்த நாட்களிலே நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தாராம். தேடி தேடி விசாரித்து, பாடுகளோடு, தேவைகளோடு, வியாதிப்பட்ட நிலைமையில, மரித்து போன நிலைமையில, குறைவுகளோடு கூட இருக்கிற மக்களை தேடி தேடி போய், நீங்க வலிய வந்து உதவி கேட்டாலும் கொடுக்க மாட்டீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த வாரத்துல ஒரு பிச்சைக்காரன் 4 பேருக்கு 10 ரூபாய் போட்டேன்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? எங்கப்பா சார், யாருமே நம்ம கிட்ட வந்து கேட்கல, நமக்கு அதுக்கான வாய்ப்பு என்ன செய்யல. அப்படிதான் சொல்றேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் என்ன எதிர்பார்க்க சொன்னா, தேவைகளோடு கூட இருக்கிறேன். தீத்து 2:7 சொல்லுகிற போது பவுல் சொல்லுகிறான், நீயே எல்லாவற்றிலும் நற்கிரியைகளுக்கு உன்னை மாதிரியா காண்பின்னு சொல்றான். நாம தான் மாடலாம். கவனிக்கிறீங்களா? நாம தான். அவரா ரொம்ப நல்லவர். யாரு சொல்லுவாங்களா நம்மள அப்படி? அவனா எச்சகையில கூட காக்கா ஓட்ட மாட்டான். எப்படி சாட்சி எப்படி வாங்கி வச்சிருக்கிறோம்? அவரு ரொம்ப நல்லவர். ரொம்ப யாருக்கும் இல்லைன்னு கேட்கிற யாருக்கும் என்ன செய்ய மாட்டார். ஏசாமி தான் அப்படி, கேட்கிற ஒருவருக்கும் இல்லை என்று சொல்லாதபடி எல்லாருக்கும் சம்பூர்ணமா கொடுக்கலாம் பரவாயில்ல. வசனம் என்ன சொல்லுதுன்னா, உன்னை மாதிரியாய் நிறுத்து. சொல்லணும், ஆட்கள் சொல்லணும், பேர் சொல்லணும், வாழ்ந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்லணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நற்கிரியைகளை செய்கிறதுல இன்னைக்கு வேதம் என்ன எதிர்பார்க்குன்னு சொன்னா, இதெல்லாம் இல்லை. ஆராதனையிலே சோர்வு, நன்மை செய்கிறதிலே சோர்வு, இதெல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லுங்க. ஏன்னா இவைகள் மாற்றப்படாத வரைக்கும் ஆசீர்வாதத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது, கடந்து போக முடியாது.